உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் ஒரே போன்றல்ல. மாதங்களாக இருந்தாலும் சரி, இடங்களாக இருந்தாலும் சரி, மற்றுள்ள பொருட்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, இவர்களில் வித்தியாசம் இருக்கிறது. எல்லா மாதமும் ஒரே அந்தஸ்துக்குரியதல்ல. எல்லா நாட்களும் ஒரே அந்தஸ்துக்குரிய நாள் அல்ல. சய்யிதுல் ஐயாமி யௌமுல் ஜும்ஆ, நாட்களுடைய தலைவராக விளங்கக்கூடிய நாள் யௌமுல் ஜும்ஆ என்பதாக நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். உலகத்தில் எத்தனையோ மலைகள் இருக்கின்றன, குன்றுகள் இருக்கின்றன. ஆனால் சஃபா மருவா என்ற அந்த மலை குன்றுகள் உலகத்தில் உள்ள மற்ற மலை குன்றுகளை போன்று அல்ல. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்பதாக ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தன் அருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். உலகத்திலே கற்கள் இருக்கின்றன. கற்கள், எல்லா கல்லும் ஒரே அந்தஸ்துக்குரியதல்ல. அல் ஹஜருல் அஸ்வத் என்ற கல் மற்றெல்லா கல்களையும் விட மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியது. அதே போன்று மனிதர்களிலும் எல்லா மனிதர்களும் ஒரே அந்தஸ்துக்குரியவர்கள் அல்ல. மனிதர்களில் நபிமார்கள் இருக்கிறார்கள். அந்த நபிமார்களிலே ரசூல்மார்கள் இருக்கிறார்கள். அந்த ரசூல்மார்களிலே உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த உலுல் அஸ்மிலே சிறந்தவர்களான நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி மனிதர்கள் எல்லோரும் ஒரே அந்தஸ்துக்குரியவர்கள் அல்ல. அல்லாஹுடைய நேசர்கள் என்று சொல்லக்கூடிய வலிமார்களும் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா தன் அருள்முறை குர்ஆனிலே தன்னுடைய நேசர்களை பற்றி ஏராளமான இடங்களிலே சொல்கிறான். அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹுடைய நேசர்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்று தன்னுடைய நேசர்களை பற்றி சிறப்பித்து கூறுகிறான். அவன் நேசர்களை பற்றி சிறப்பித்து கூற வேண்டும் என்று சொன்னால் அந்த அவர்கள் பெற்ற நேசத்தை பெறாத மக்களும் இருக்கிறார்கள் என்றுதான் அந்த ஆயத்து நமக்கு விளக்கி தருகிறது.